Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பைத்தான் ப்ரோக்ராமில் வந்து வாட்டர்ஸ் ஏஜ் வேலிடேஷன் சொல்லி ஓகே. இது வந்து நம்ம ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5th யூனிட்டில் உள்ள டாபிக் ஓகே. வாட்டர் ஏஜ் வேலிடேஷன் அப்படின்னா என்னென்னா நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் கொடுத்துரும், அவங்களோட ஏஜ் கொடுத்துரும். அந்த ஏஜ் படி நம்ம என்ன பண்ணுறோம், இவங்கெல்லாம் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம 5th யூனிட்டில் இருக்கிற டாபிக் அப்படின்னால இதை நான் ஃபைல் ஹேண்ட்லிங் வச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்கை யூஸ் பண்ணி ஒரு ஃபைலில் வந்து நம்ம ஓட்டர் லிஸ்ட்லாம் வச்சுக்கலாம். அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து அவங்க நேமு ஏஜ் வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த ரெண்டை வச்சுட்டு நம்ம ஏஜ் செக் பண்ணுறோம். அந்த ஏஜ் வந்து 18 and above இருந்துச்சு அப்படின்னா அவங்களாம் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக less than 18 இருந்தாங்கன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு சொல்லி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி நான் ஒரு இன்புட் ஃபைல் எடுத்திருக்கேன். அதில் நேம் பாருங்கள், சச்சின் டெண்டுல்கர்னு போட்டிருக்கேன், விஷால் போட்டிருக்கேன், விஷால் வந்து ஏஜ் 17 கொடுத்துருக்கேன், ராகுல் டிராவிட் 52, சங்கர் கணேஷ் 40, கார்த்திக் 16, விஜயகுமார் 48, சர்வேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் 17, பவித்ரா 16, MS தோனி 38, ரோஹித் சர்மா 35, விராட் கோலி 34, நேத்ரான் கொடுத்து 12 கொடுத்துருக்கேன், அஜித் குமார் 49, ரஜினிகாந்த் 71 அப்படி டோட்டலாக பார்த்து நமக்கு ஒரு 14 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த 14 ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஃபைல்ஸ், 1 2 3 4 ஒரு 8 கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். நெக்ஸ்ட் வந்து ரிமைனிங் 5 வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ மீனிங் என்னென்னா, ஒரு இன்புட் ஃபைல் எடுத்துக்கிறேன், அந்த இன்புட் ஃபைலில் நேமும் ஏஜும் கொடுத்துட்றேன். அப்போ அவுட்புட் ஃபைல் வந்து நான் 2 ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு ஃபைலில் வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்கை ஃபுல்லாக ஒரு ஃபைலில் வச்சுக்கிறேன். இன்னொரு ஃபைல் என்ன பண்ணுறேன், நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் வச்சுருக்கேன். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்புட் ஃபைல் நான் என்ன எடுத்திருக்கேன்னா voters.txtங்கிற ஃபைல் எடுத்துருக்கேன். அப்போ அவுட்புட் எனக்கு 2 ஃபைல், ஒன்று வந்து ஓட்டர் லிஸ்ட், இந்த எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் வந்து அது ஓட்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன், எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். NB லிஸ்ட்னா அது நான் ஓட்டர் லிஸ்ட்னு வச்சுருக்கேன், ஓட்டர் லிஸ்ட் அண்ட் நான் ஓட்டர்ஸ் லிஸ்ட்னு வச்சுருக்கேன். அப்போ நான் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏஜ் வந்து less than 18 இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏஜ் வந்து 18க்கு அண்ட் அபோவாக இருக்கும். ஸோ ஓகே, இதுதான் நம்ம டாஸ்க். அப்போ எதுக்காண்டி 5th யூனிட்டில் வந்து நம்ம ஓட்டர்ஸ் ஏஜ் வேலிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங் வச்சே பண்ணலாமே. ஓகே, நம்ம வந்து நார்மலாக ஒரு இன்புட் மட்டும் கொடுத்து அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி ஏஜ் செக் பண்ணி பண்ணுறோட ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஏன்னா அதாவது இந்த டாபிக் வந்து 5th யூனிட்டில் இருக்கிறனால ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ணலான்னு சொல்லி வச்சுருக்கோம். ஓகே, அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபைல் வேணும். ஒரு இன்புட் ஃபைல் வேணும், 2 அவுட்புட் ஃபைல் வேணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஃபைல் என்ன பண்ணுறோம், F1. அப்போ இந்த F1ல் வந்து டிங்கிற கோலனுக்குள்ளே பைத்தான் ஃபைல்ஸில் voters.txt வச்சுருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பைத்தான்லேருந்து நான் எடுக்கிற ஃபைலை வந்து ரீட் பண்ணுறேன். அப்போ வந்து அந்த வர லிஸ்ட்டை வந்து நான் ரீட் பண்ணி அவுட்புட்டில் போய் நான் ரைட் பண்ண போகிறேன். அப்போ அவுட்புட்டில் நான் ரைட் பண்ணுறதுக்கு 2 ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு voterlist.txtயை ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன் F2ல். அப்புறம் F3யில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓட்டர் லிஸ்ட் NB லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன் .txt, அதுவும் ரைட் மோட். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா F1ங்கிறது இன்புட் ஃபைல், F2 F3 ரெண்டுமே அவுட்புட் ஃபைல். அந்த F2வில் என்ன பண்ணீங்கன்னா ஓட்டர் லிஸ்ட் அங்கே வரப்போகுது, நான் ஓட்டர் லிஸ்ட் ஃபுல்லாக எங்கே வரப்போகுது, F3யில் வரப்போகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், while ட்ரூன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். while ட்ரூனா மீனிங் என்ன, நமக்கு வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட்டே ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்மளோட டாஸ்க் என்னென்னா voter.txt உள்ள ஃபைல் நம்ம ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி அதில் உள்ள ஏஜை செக் பண்ணுறீங்க. அந்த ஏஜ் வந்து 18க்கு மேலே இருந்துச்சுன்னா V லிஸ்ட்டில் போய் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஏஜ் வந்து less than 18 தான் NB லிஸ்ட்டில் போய் நம்ம ரைட் பண்ண போகிறோம். இதுதான் விஷயம். அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு L1 வந்து நான் F1.readline, நம்ம இங்கே நான் என்ன யூஸ் பண்ணுமோ ரீட்லைன் மெத்தட் யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, அதோட ஒர்க்கை நான் ஃபஸ்ட்டு வந்து லைன் நேமை ரைட் பண்ணும். அப்போ நெக்ஸ்ட் L2 லைன் 2 வந்து F1.readline. இப்போ வந்து என்ன பண்ணணும், செகண்ட் லைன் வந்து ஏஜை ரீட் பண்ணும். ஃபஸ்ட்டு L1 வந்து நேமை ரீட் பண்ணும், செகண்ட் L2 வந்து ஏஜை ரீட் பண்ணும். இஃப் நாட் L2, சப்போஸ் நீங்கள் வந்து ஏஜ் இல்லை, இஃப் நாட் L2 அப்படின்னா அந்த லைன் இல்லை அப்படின்னா நான் பண்ணுறேன், பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடு. அப்போ மீனிங் என்னென்னா அந்த லிஸ்ட்டில் வந்து நேமும் இருக்கணும், ஏஜ் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் நேம் மட்டும் கொடுத்துட்டு ஏஜ் கொடுக்கல, இல்லைனா லாஸ்ட் ரெக்கார்டு வந்துட்டுனா அதுக்கப்புறம் நமக்கு லைனே வராது, பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அப்படி வந்துச்சுன்னா இஃப் நாட் L2 அந்த லைன் முடிஞ்சு போச்சு அப்படின்னா பிரேக் பண்ணிட்டேன்னா, பிரேக்னா மீனிங்னா ஒயில் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஓகே, இல்லைன்னா நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நான் S1ல் என்னென்னு பார்க்குறேன். இப்போ நெக்ஸ்ட் பண்ணுறேன் லென்த் ஆஃப் X1 சொல்கிறேன், லென் ஆஃப் L1 அப்படிங்கிறேன். லென் ஆஃப் L1னா அந்த நேமில் எத்தனை கேரக்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறேன் S1ல். எதுக்காண்டி கவுண்ட் பண்ணுறாங்க சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா நம்ம லைன் பை லைனாக ரீட் பண்ணுறோம். அப்போ லைனாக ரீட் பண்ணும்போது லைனில் லாஸ்ட் கேரக்டர் வந்து \n இருக்கும். ஓகே, அப்போ வந்து நம்ம நேமை பிரிண்ட் பண்ணும்போது \n சேர்ந்து பிரிண்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுறேன், அந்த லென்த்தை கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் நேமுங்கிற டிக்ளேர் பண்ணுறேன். நேம்ஸ் ஈக்குவல் டு L1ல் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து நான் கொடுக்கல, ஸோ ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட்டு தான் ஸ்டார்டிங் லெட்டர்
கேரக்டர் கொடுக்காம கோலன் கொடுத்து S1-1 கொடுத்துருங்க. அப்போ மீனிங் என்ன, சைஸ் கண்டுபிடிச்சிடுறீங்க, அது லாஸ்ட் கேரக்டர் கண்டிப்பாக பேக்ஸ்லாஸ் என்ன இருக்கும் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடு அப்படிங்க. அப்போ அதுக்கு முந்தின வரைக்கும் உங்களுக்கு நேம் வந்து கன்சிடர் பண்ணிக்கோன்னு சொல்கிறோம். தட் இஸ் எ நேம். அதேமாதிரி லென்த் ஆஃப் ஏஜும் கண்டுபிடிக்கிறீங்க. லென்த் ஆஃப் ஏஜ் S2 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் இங்கே வந்து L2 என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் போட்டு L2:S2-1. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து நம்ம பைத்தானை பொறுத்தளவுக்கு எல்லாமே டேட்டா ரீட் ஆகிற வந்து ஸ்ட்ரிங்காக தான் ரீட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரிங்னு வச்சுருக்கேன். திரும்ப தான் நம்ம ஏஜை வந்து நான் இன்டிஜராக மாற்றுறேன் பாருங்கள். ஏஜ் = int of ASTR. இப்போ ஆட்டோமேட்டிக்கானது நியூ லைனை ரிமூவ் பண்ணியாச்சு. கொடுத்த ஏஜை வந்து நான் இன்டிஜராக மாற்றியாச்சு. ஏன்னா நம்ம அடுத்து கம்பேர் பண்ணணும், ஏஜ் வந்து 18 மேலே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க. இன்டிஜராக மாற்றியாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, இப்போ ஏஜ் வந்து கிரேட்டர் தான், அது =18 அப்படின்னா தட் இஸ் இப்போ எங்கே போய் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க, ஓட்டர் லிஸ்ட்டில் போய் ரைட் பண்ண போகிறோம். F2.writeல போயிட்டு நேமு ஏஜ், அடுத்து ஒரு மெசேஜ் என்ன கொடுக்குறீங்க, எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஃபஸ்ட்டு நேம் வந்து %S கொடுத்துருக்கோம், \D வந்து டேப் கீ, %D எது கொடுத்துருக்கீங்க, நம்ம ஏஜுக்காண்டி கொடுத்துருக்கோம். அடுத்த % எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்தாச்சு. இந்த கண்டிஷன் எல்ஸ்னா மீனிங் என்ன, சேம் ரைட்டு தான். என்ன பண்ணுறீங்க, F3ல போய் ரைட் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா மீனிங் என்னது, <18 ஆகுது. <18 ஆனால் அந்த சேம் F3 ஃபைலில் போய் நீங்கள் ரைட் பண்ணால் போதும். சேம் கண்டென்ட், நேம், ஏஜ், லாஸ்ட் ஸ்ட்ரிங் மட்டும் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் கொடுத்தா போதும். ஓகே, இதோட நெக்ஸ்ட் ஒன் பண்ணுறீங்க. அடுத்து வந்து எல்லா ஃபைலையும் க்ளோஸ் பண்ணுறோம். F1.close, F2.close, F3.close. ஸோ கோடிங் வந்து சிம்பிள் கோடிங் தான். ஓகே, நமக்கு வந்து நீங்கள் பாருங்கள், இந்த கோடிங் இந்த டெஸ்ட் வந்து ஒரு 8 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. 10 மார்க். நீங்கள் லைனிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பண்ணுற 3 லைன், க்ளோஸ் பண்ணுற 3 லைன், 6 லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 லைன்ஸ் ஆஃப் கோட். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும், ஈஸியாக ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம என்ன ஓட்டர் லிஸ்ட்லேருந்து ரீட் பண்ணுறோம். எலிஜிபிளாக இருந்தோம்னா ஓட்டர் லிஸ்ட்டில் போய் ரைட் பண்ணுறோம், vlist.txt. நாட் எலிஜிபிள் தான் NV லிஸ்ட்டு போய் ரைட் பண்ண போகிறோம். இதுதான் கோடிங். ஓகே, இப்போ நம்ம அதை கம்ப்ளீட் டெமோ பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் ஃபைல்ஸ்க்குள்ளே இந்த voters.txtங்கிற ஃபைலை மட்டும் நான் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி காமிச்சிடும். அதே சேம் ஃபைல் தான், சச்சின் டெண்டுல்கர்லேருந்து ரஜினிகாந்த் வரைக்கும் எல்லாமே இருக்குது. சேம் கண்டென்ட் அப்படியே இருக்குது, எந்த சேஞ்சஸும் பண்ணல. இதுதான் எனக்கு இன்புட் ஃபைல். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் வந்து vlist, NV லிஸ்ட்லாம் இல்லை. நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே க்ரியேட் ஆகும். அதையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். ஓகே, இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்பைடரில் போய்ட்டு கோடிங் வச்சுக்கிறேன். கோடிங் நீங்களே பார்த்தா தெரியும், சேம் கோடிங் தான், எந்த சேஞ்சஸும் பண்ணல. நம்ம அங்கே என்ன காமிச்சோமோ அதே கோடிங் தான் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து நம்ம வைல் லூப்பில் நடக்கிற எல்லா கொஸ்டின், எல்லா கோடிங்கும் அப்படி வச்சாச்சு. கீழே F1.F2. க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபைலில் போய் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி முடிச்சாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு. இங்கே நான் எந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இப்போ பாருங்கள், vlist ஃபைல் இருக்குது, NV லிஸ்ட் ஃபைல் இருக்கா. நான் vlist ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். சச்சின் டெண்டுல்கர்லேருந்து ரஜினிகாந்த் வரைக்கும் எல்லா நேமும் பிரிண்ட் ஆகுதா. இந்த 9 நேம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டோட்டலாக 14 ரெக்கார்ட்ஸ் இருந்தது. அந்த 14 ரெக்கார்ட்ஸில் 9 ரெக்கார்ட்ஸ் வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ரிமைனிங் 5 ரெக்கார்ட்ஸ் பாருங்கள், நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த 14 டேட்டாவுமே 9 வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்கில் போயிடுச்சு. ரிமைனிங் 5 வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்கில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இவ்வளோ சிம்பிள். நம்ம நீங்கள் பார்த்த டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் ப்ரோக்ராம் ஃபார் ஓட்டர் ஏஜ் வேலிடேஷன். இதுக்கு நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, தட் இஸ் ஃபைல் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு ssschannel786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். சேனலில் இப்போ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஆல்ரெடி பைத்தானில் C பண்ணியிருக்கோம், ஜாவா பண்ணியிருக்கோம், பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.